மனிதர்களோட பெயருக்கு காரணம் இருக்காது. ஆனா ஆஞ்சநேயருங்கிற பேருக்கு காரணம் இருக்கு. அஞ்சனா தேவியினுடைய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர். சிவனுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். வாயு பகவானுடைய அம்சமான கேசரி தேவன் என்ன விரதம் இருந்தார்னா விஷ்ணுவினுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். இந்த அவதாரத்துலதான் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து ஆஞ்சநேயர். இவர் சிறப்பு என்னன்னா குரங்கிணத்தில் வந்தவர். குரங்கிணத்தினுடைய சிறப்பு என்னன்னா அதனுடைய கால் கட்டை விரலால் மற்ற விரலை தொட முடியும். தன்னுடைய காலிலே விழுகிறவர்களை பிடித்து தூக்கி அருள் செய்கிற ஆற்றல் இந்த ஆஞ்சநேயருக்கும். மிகப்பெரிய ஒரு தோற்ற பொலிவு என்னன்னா விலங்கு முகம். சின்ன வயசுல ஆஞ்சநேயர் சூரிய பகவானை அது ஒரு பழம், சிகப்பு பழம் நினைச்சு மேலே பறந்து போய் பிடிச்சு சாப்பிட போயிட்டார். ஆஞ்சநேயரை இந்திரனுக்கு பிடிக்காது. ஏன்? இந்திரன் தன்னுடைய வலுவான வஜ்ராயுதத்தினால ஆஞ்சநேயரை ஓங்கி அடிச்சார். இந்திரனுடைய சாபம் காரணமா தான் ராமனை பார்க்கிற வரை ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலம் வணக்கம். ஆஞ்சநேயர் இந்த பெயருக்கு காரணம் உண்டா? மனிதர்களோட பெயருக்கு காரணம் இருக்காது. ஆனா ஆஞ்சநேயருங்கிற பேருக்கு காரணம் இருக்கு. அஞ்சனா தேவி ஆஞ்சநேயரோட அம்மா பேர். அஞ்சனா தேவியினுடைய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர். ஆனா அஞ்சனா தேவியை உயர்த்துவதற்காக அவர் வந்ததனால அஞ்சனா தேவியின் நேயத்திற்கு உரிய அஞ்சனாவை உயர்த்திய ஆவை ஆக்கிய ஆஞ்சநேயர் என்பதுதான் வரலாறு. அஞ்சனா தேவிக்கும் கேசரி தேவன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் பிறந்த அற்புதமான குழந்தைதான் ஆஞ்சநேயர். கேசரி தேவன் வாயு பகவானுடைய அம்சம். அஞ்சனா தேவி மிகப்பெரிய சிவபக்தை. அஞ்சனா தேவி என்ன விரதம் இருந்தாங்கன்னா சிவனுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். வாயு பகவானுடைய அம்சமான கேசரி தேவன் என்ன விரதம் இருந்தார்னா விஷ்ணுவினுடைய அம்சம் எனக்கு பையனா வரணும். இவர் ஒரு பக்கம் ஒரு வகை வரத்தை கேட்டு விரதம் இருக்கிறார். சிவனுடைய வரத்தை கேட்டு அஞ்சனா தேவி, விஷ்ணுவனுடைய வரத்தை கேட்டு கேசரி தேவன், இவங்க ரெண்டு பேரும் விரதம் இருக்க ரெண்டு பேருக்கும் வரத்தை கொடுத்தாங்க. எப்படி? சிவனுடைய அம்சமாக அதே சமயத்துல விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கிற ராமனுக்கு பெரிய தோன்றா துணையாக நட்பாக வாழ்க்கைக்கு ஒரு விடிவெள்ளியாக வர்ற மாதிரி நான் ஒரு வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து வரம் தந்தார்கள். பொதுவா வரத்தை தனித்தனியா தான் தருவாங்க. பிரம்மா வரத்தை தனியா தருவாரு, சிவன் தனியா கொடுப்பாரு, விஷ்ணு தனியா கொடுப்பாங்க. ஆனா இந்த அவதாரத்துலதான் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து ஒரு வரத்தை தந்தார்கள். அப்படி சேர்ந்து தந்த வரத்தினுடைய வெளிப்பாடுதான் ஆஞ்சநேயர். இத பார்த்துட்டு பிரம்மா, அப்போ எனக்கு ஒரு பங்கு வேண்டாமா இந்த ஆஞ்சநேயருடைய அவதாரத்துல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்சமாக ஜாம்பவானை ஆஞ்சநேயருக்கு மூதாதையராக அந்த கரடி குலத்து அரசனாக ஜாம்பவானை அவதரிக்க செய்தார். அப்போ பொதுவா அவதாரம்னா ஒருத்தர் வரம் கொடுத்து தோன்றி வருவது. பொதுவா நம்ம படிச்சிருப்போம், பிரம்மன் தான் வரம் கொடுப்பார். அப்புறம் அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு அந்த வரம் வாங்கினவங்க சிவனையோ விஷ்ணுவையோ தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இங்க இல்லாம சிவனும் விஷ்ணுவும் இணைந்து அருள் செய்தார்கள். ஜாம்பவானை பிரம்மா அவதரிக்க வைத்தார். இப்படி வந்தவர் தான் ஆஞ்சநேயர். இவர் சிறப்பு என்னன்னா குரங்கிணத்தில் வந்தவர். குரங்கினுடைய சிறப்பு என்ன? இப்போ உங்க கை இருக்குல்ல, அதுல கட்ட விரலையும் மத்த விரலையும் யோசிச்சு பாருங்க. நம்ம கை கட்ட விரலால
மற்ற விரலை தொட முடியும். ஆனா கால் கட்ட விரலால மற்ற விரலை தொட முடியுமா? பாருங்க, முடியாது. ஆனால் குரங்கினத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அதனுடைய கால் கட்டை விரலால் மற்ற விரலை தொட முடியும். ஆகவே பிடிக்கிறது. இப்போ நம்ம கையிலேயே பாருங்க, கட்டை விரலுக்கும் மற்ற விரலுக்கும் இடைவெளி இருக்கு நல்லா. அதனாலதான் பிடிக்க முடியுது. ஒரு டம்ளரையோ ஒரு செடியையோ கொடியையோ பிடிக்கிறதுக்கு இது வசதியா இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய காலிலே விழுகிறவர்களை பிடித்து தூக்கி அருள் செய்கிற ஆற்றல் குரங்கினத்திற்கு தருவதற்காகத்தான் குரங்கினத்திலே அவதரித்தார் ஆஞ்சநேயர். அதனாலதான் குரங்கு இனம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக ஆஞ்சநேயரால் போற்றப்படுகிறது. பொதுவாகவே விலங்கு, மனிதன், அசுரன், தேவன் இந்த நாலும் சேர்ந்து ஒரு உருவமா வந்தா அதுக்கு பவர் அதிகம். இப்ப கடவுள்லயே முழு முதற் கடவுள் யாருங்க? விநாயகர். முகம் யானை முகம், காலு அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வேற வகை தோற்ற பொலிவு என்னது? ரொம்ப ரொம்ப பெரிய வயிறு. இப்படி விலங்கு, அசுரன், மனிதன், தேவன். தேவன்னா நிறைய கை. இப்படி அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கும் மிகப்பெரிய ஒரு தோற்ற பொலிவு என்னன்னா விலங்கு முகம், ஆனால் தேவகுணம். முகம்னா விலங்கு மாதிரி, குரங்கு மாதிரி, ஆனால் குணம் தேவகுணம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. இவருக்கு அனுமான் ஒரு பேர் இருக்கு. ஏன் ஹனுமான்? ஹனுமான் ஹா, அனுமான்னு சொல்றதை விட ஹனுமான்னு சமஸ்கிருதத்துல ஹாங்கிற வார்த்தையை வச்சுதான் சொல்லணும். ஏங்க அப்படி சொல்றோம்? சின்ன வயசுல ஆஞ்சநேயர் சூரிய பகவானை அது ஒரு பழம், சிகப்பு பழம் நினைச்சு மேலே பறந்து போய் புடிச்சு சாப்பிட போயிட்டார். அப்போ இந்திரன் குறுக்கே புகுந்து ஆஞ்சநேயருக்கு தடை பண்ணார். ஆஞ்சநேயரை இந்திரனுக்கு பிடிக்காது. ஏன்? இந்திரனுடைய அம்சம்தான் வாலி. வாலியை எதிர்காலத்திலே ஜெயிக்க போகிறவர் ஆஞ்சநேயர், அல்லது வாலியினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்க போகிறவர் ஆஞ்சநேயர்னு இந்திரனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால இந்திரன் தன்னுடைய வலுவான வஜ்ராயுதத்தினால ஆஞ்சநேயரை ஓங்கி அடிச்சார் தாடையில, இந்த இடத்துல. அதனால வலுவான அடிப்பட்டதனால இங்க தாடை வீங்கிடுச்சு. தாடை வீங்கிய தோற்றத்துக்கு தான் ஹனுமான்னு பேரு. ஹனுமான்னா தாடை வீங்கிய முகமுடையவன் ஹனுமான். இந்திரனுடைய கோபம் ஏன்னு புரியுதில்ல? அதனாலதான் இந்திரன் வரம் வாங்கினார். என்னன்? தன்னுடைய அம்சமான வாலி ஆஞ்சநேயரிடம், ஆஞ்சநேயரின் மூலமாக ராவணனுடைய கருணையால தோற்று போனதால், இதுல ராமாவதாரத்துல, மகாபாரதத்துல, கிருஷ்ணாவதாரத்துல இந்திரனுடைய பையனான அர்ஜுனன் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்திரன் வரம் வாங்கி கொண்டார். அதனாலதான் இந்திரனுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்காது. அதனாலதான் இந்திரனுடைய சாபம் காரணமாதான் ராமனை பார்க்கிற வரை ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலம் தெரியாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் வந்தது. ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல உருவத்தை பெரிதாக்கி கொள்ளலாம், தனக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வாளை நீளமாக்கி கொள்ளலாம் என்பதெல்லாம் ராமனை பார்த்த பிறகுதான் தெரியும். அதனாலதான் அந்த இந்திரனுடைய சாபம் ராமனை பார்க்கிற வரை இருந்து கொண்டே இருந்தது. ராமனை எந்த க்ஷணத்திலே ஸ்ரீராமனை பார்த்தாங்களோ அந்த க்ஷணத்திலிருந்து, அந்த வினாடியிலிருந்து ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலமும், தன்னால் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே விஸ்வரூபம் எடுக்க முடியும் என்கிற தெளிவும் தெரிய வந்தது. ராம ராம அப்படிங்கிற ஒரு மந்திரம், அதற்கு என்ன வலிமை அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் இதன் மூலமாகத்தான் கண்டுகொண்டார். ராமனை பார்த்த பிறகு வால்மீகி ராமனை பத்தி சொல்ற. வால்மீகி யாரு? ராமாயணம் எழுதியவர். சமஸ்கிருதத்தில் வடமொழியில் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி.
அந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை தழுவித்தான் கம்பன் ராமாயணத்தை தமிழிலே எழுதியிருக்கிறார். துளசிதாசர் இந்தியிலே எழுதியிருக்கிறார். அந்த வால்மீகி ஒரு சுலோகம் சொல்றார். அதுலிதம் பலதாமம் ஸ்வர்ண சைலாபதேகம் தனுஜவனம் கிருசானும் ஞானினாம் அக்ரகண்யம் சகலகுண நிதானம் வானரானாம் அதீசம் ரகுபதி வரதூதம் வாதஜாதம் நமாமி என்று ஆஞ்சநேயருடைய முழு குண நலன்களை, எப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர், என்ன நட்சத்திரம், மூல நட்சத்திரம், என்ன ராசி, தனுசு ராசி, என்ன லக்னம், விருச்சிக லக்னம், பிறந்த நாள் மார்கழி மாதத்து அமாவாசை. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிற குணமே என்னன்னா நிதானம். கோபப்பட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம், யோசிச்சுதான் கோபப்படுவாங்க, திட்டமிட்டு தான் கோபப்படுவாங்க. கோபம்ங்கிறதே திட்டமிடாம வர்றது தானே. ஆனா ஆஞ்சநேயரை, ஹனுமானை பொறுத்தவரை யோசித்து கோபப்படுவார். இந்த நேரத்துல கோபப்படணும் அப்படின்னு யோசிப்பார், அப்புறம் கோபப்படுவார். அதுதான் மூலம் நட்சத்திரத்திற்கான இயல்பு. மூலம் நட்சத்திரத்திற்கு தலைவர் யாரு? கேது பகவான். பலாச புஷ்ப சங்காசம் தாரகோ கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமியகம் அப்படிங்கிறார் வியாச மாமுனி. கேது பகவானுடைய சிறப்பு ரௌத்ரம். ரௌத்ரம்னா மகாகவி பாரதியாருடைய புதிய ஆத்திசூடி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ரௌத்ரம் பழகு அப்படிம்பாங்க. கோபப்படு, அவசியப்படும் போது கோபப்படுமா. அந்த அவசியப்படும் போது கோபப்படுகிற குணம் ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஏன்னா அவர் மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் கேது பகவான். ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் அப்படின்னு வியாச மாமுனி சொல்றார். இந்த வியாசருக்கு ஆஞ்சநேயருக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அவங்க எல்லாம் ஒரே டீம். என்ன டீம்? சிரஞ்சீவி. சிரஞ்சீவினா என்ன ஆனாலும் இந்த உலகத்துல எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருந்தா, யார நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்கதான் சிரஞ்சீவி. யாருங்க அது? 7 பேர் சிரஞ்சீவி. நல்ல குணத்துக்காக 4 பேரு, கெட்ட குணத்துக்காக 3 பேர். யார் அந்த கெட்ட குணத்துக்காக 3 பேர்? கிருபன், அசுபத்தாமன், பரசுராமன். இந்த 3 பேரும் எதனுடைய அம்சம்? கோபம். கோபம் கோபம் ரொம்ப கோபம். அந்த கோபத்தின் காரணமா கொலை செய்யறது, பழி வாங்கிறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இதெல்லாம் இவங்க பண்றது. யாரு? அசுபத்தாமன். பாண்டவர்களை யாருக்கும் தெரியாமல் போய் கொல்லுவோம் என்று பாண்டவருடைய குழந்தைகளை கொன்றவன் அசுபத்தாமன். கிருபன் கௌரவர்கள் அழிய வேண்டும் என்கிற உள்ளார்ந்த வன்மம், வஞ்சம் உள்ளவர். பரசுராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்திரியர்களை, அரசர்களை பல தலைமுறையாக கொன்று குவித்தவர். அப்போ யார் யாருக்கெல்லாம் கோபம்னு இருக்கோ, அழிக்கணுங்கிற கோபம் வருதோ அவங்கெல்லாம் அஸ்வத்தாமனை, கிருபனை, பரசுராமனை அந்த நினைப்ப வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல குணத்தினால சிரஞ்சீவியா இருக்கிறவங்க யாரு? வியாசன், விபீஷணன், மகாபலி. இவங்களுக்கு எல்லாம் மேல மகாபலிக்கு ஒரு லேசான கரை உண்டு, அசுர குலத்திலே பிறந்தவர். விபீஷணனுக்கு ஒரு லேசான கரை உண்டு, அணி மாறியவன். வியாசனுக்கு ஒரு லேசான கரை உண்டு, குலப்பிறப்பு சிறப்பில்லை என்பார்கள். ஆனால் ஆஞ்சநேயர் தான் கரையே இல்லாத பிறப்பு, அழுக்கில்லாத பிறப்பு, குறையில்லாத பிறப்பு. 7 சிரஞ்சீவிகளில் முதன்மை பிறப்பு ஆஞ்சநேயர். 3 மோசமான குணத்துக்காக, 4 பேர் நல்ல குணத்திற்காக. அதிலே தலையாய குணம் படைத்தவர் ஆஞ்சநேயர். அதத்தான் வால்மீகி அந்த பாட்டுல சொல்ற. நீங்க இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இந்த 5ங்கிறது என்ன? பஞ்சபூதம், 5 பூதம். அது என்னது 5 பூதம்? உங்களுக்கு தெரிந்த பூதமா? இல்லை இல்லை. நீர், நிலம், வாயு, நெருப்பு, ஆகாயம். ஆகவே 5லே 1 பெற்றான். வாயு பகவான் அவன் மூலமாக
வாயுவினுடைய குழந்தை, வாயு பகவானுடைய அம்சம், அவனுடைய குழந்தை ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவி நீர் மேல் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக. அஞ்சிலே ஒன்றுனா என்னது? ஆகாயம். ஆறுனா வழி, ஆகாய வழியாக. அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு, அணங்குன்னா பெண்ணு, அஞ்சிலே ஒன்று பெற்ற பூமிக்கு பிறந்தவள் சீதா பிராட்டி. சீதைனாவே என்ன? பூமாதேவிக்கு அம்சம். சீதா பிராட்டி பூமி பிளந்து வெளியே வந்த ஒரு அவதார். அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில், வேறொரு ஊரு இலங்கையில, அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சிலே ஒன்று நெருப்பை வைத்தவர் ஆஞ்சநேயர். எனவேதான் இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறு கலியுகத்திலே ரொம்பவும் போற்றப்படுகிறது. என்ன? கலியுக கஷ்டத்திற்கு மிகுந்த சிறப்பான வரத்தை தருகிறவர் ஆஞ்சநேயர். இதுதான் சுருக்கமான ஆஞ்சநேயருடைய வரலாறு.